ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இடையே நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட 25வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் சேம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா NCA கவுண்டி ஸ்டேடியம் நியூயார்க்கில் வச்சு தான் நடக்குது. 12th ஜூன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு இந்தியா டைம் பண்ணி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் யூஸ்வல் வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சார்ஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிம்பிள் பிச் ரிப்போர்ட் தான். இந்த பிச்சை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா போயிட்டு லாஸ்ட் ஒரு 4 to 5 மேட்சஸ் இப்போ லாஸ்ட்டாக பாகிஸ்தான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா இந்த ரெண்டு டீமுக்கு இடையே நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் கவர் பண்ணலை. ஸோ அந்த மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக தான் போச்சு. பட் பாகிஸ்தான் பேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முகமது ரிஸ்வான் அந்த கிரவுண்டோட தன்மையை நல்லா அறிஞ்சு 52 பாலுக்கு 52 ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வின் நாக்கு வந்து ஆடி கனடாக்கு அகேன்ஸ்டாக பாகிஸ்தான் அதுவும் 17வது ஓவர் தான் போராடி தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல லோ ஸ்கோரிங் ஒரு த்ரில்லர் மேட்சை நீங்கள் மீண்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூஎஸ்ஏ இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ப்ளே பண்ணலை. ஸோ இந்தியா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் அப் மேட்சோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னதான் யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய டீம்ஸ் கூட வின் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கிரவுண்டில் அவங்களோட அந்த அட்டாக்கிங் மோடு சுத்தமாக வேலை செய்யாது. லைனில் கேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா டீம் சேம் லெவனில் தான் இறங்க போகிறாங்க. எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்தியா வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ லோ ஸ்கோரிங் ரவுண்டு எல்லாமே இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பேஸ் போலர்ஸ்க்கு 65 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு லாஸ்ட்டு 6 மேட்சஸில். ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இன்னிங்ஸ் வைஸாக நம்ம கம்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் ஆஸ் யூஸ்வல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான். பட் அவங்க கூட கம்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ் தான் நல்லா எஃபெக்டிவாக போல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பவுலர்ஸோட டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸில் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸும் ஸ்லோயர் வந்து மீடியம் பேஸ் அதாவது மிடில் இப்போ ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரியான டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மிடில் வந்து பிச்சு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட ஸ்லோயர்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக எஃபெக்டிவ் எதுவுமே லெஃப்டாக மார்த்தாக்ஸ் ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காங்க. மற்றபடி ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் இனிஷியலாக ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ்க்குலாம் இந்த பிச்சில் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஷைன்ஷா அஃப்ரிடி 2 மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆடி இருக்காரு. 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் அவர் போல் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேயில் 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணியிருக்காரு. விக்கெட் கிடைக்கல. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட பிளேயிங் 11. ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரிஷப் பண்ட் தான் 1 down வராரா இல்லை சிவம் துபேயை உட்கார வச்சுட்டு சிவம் துபேக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இன்கேஸ் துபேக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் வந்தார் அப்படின்னா கோலி ஸ்ட்ரைட்டாகவே 1 down வருவார். ரிஷப் பண்ட் நம்பர் 4, சூரியகுமார் யாதவ் நம்பர் 5 அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா டீமுக்கு சூட் ஆகாத மாதிரி தெரிய வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கல எந்த மாதிரியான மூவ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆஃப்டர் லைனப் தான் தெரியும். ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் லாஸ்டா, முகமது சிராஜ். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீமோட ஒரு பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் முகமது சிராஜும் ஹர்ஷ்தீப் சிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பும்ரா கூட லாஸ்ட் மேட்ச் ஓவர்ஸ் வந்து கொடுக்கல. நியூ பாலில் 4th ஓவர் தான் போல் பண்ண வந்திருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த 2 போலர்ஸ்க்கு நியூ பால் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலோட இம்பாக்ட் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நல்லாவே இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஜடேஜாவா அக்ஷர் பட்டேலா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அக்ஷர் பட்டேலில் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்பர் 4ல் பேட்டிங் வந்தார். ஒரு 20 ரன் அடித்தார். க்ரூஷியலான ஒரு 2 ஓவர்ஸ் போல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து குறிப்பாக அவர் போல் பண்ண செகண்ட் ஓவரில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 டாட் பால் வைப்பார். இந்தியா கிட்ட அந்த மேட்சை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தது அந்த 3 டாட் பால் தான். மேட்சை லைவில் பார்த்துருந்தீங்கன்னு அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவு எஃபெக்டிவ் உள்ள பிளேயராக வந்து இவர் இருக்கார். அது கூட மிடில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியோட எஃபெக்டும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இடத்துல பும்ராக்கு 1 ஓவரில் 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் 1 ஓவர், சிராஜ் 1 ஓவர் அப்படின்னு போவாங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். ஸோ எந்தெந்த இன்னிங்ஸ் வந்து எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த 2 பிளேயர்ஸுமே லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வரல. ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு 32 ஆவரேஜும் விராட் கோலிக்கு 2.5 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ டீமில் நெட்ராவல்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பவுலர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா அண்டர் 19 பார்த்திங்க அப்படின்னா 2010 அதாவது விராட் கோலிக்கு அடுத்த பேட்சில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு இந்தியா டீம் காண்டி அண்டர் 19. ஸோ எஃபெக்டிவான பேஸ் பவுலர்
நான் நிறைய மேட்சஸ் வந்து இவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரியான எஃபெக்டிவான ஒரு டீசெண்டாக பேட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட முடியும், ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் ஆட முடியும். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியராக ரோஹித் சர்மா இல்லை விராட் கோலிக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 2 பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் ட்ரீம் டீமில் வருவாங்களா இல்லை 2 பேருமே வரதுக்கான சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் ட்ரீம் டீமில் வரப்போகிறாங்க. ஸோ அந்த ஒருத்தர் ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மீண்டும் தெரிய வருது. பட் விராட் கோலி அதுக்குன்னு எல்லா டீம்லையும் ஸ்கிப் பண்ண முடியாது. அவரோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 75 ட்ராப் ஆயிருக்கு. கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் ரிஷப் பண்ணிட்டு 94%. மீண்டும் ஒரு சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக பார்த்திங்க அப்படின்னா இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச்சில் தான் அவுட்டாக இருக்காரு. 36, 42 அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியாக ஸ்கோர் பண்ணுறாரு. பட் இவரை ரொம்பவும் நம்ம நம்ப முடியாது. லாஸ்ட் மேட்ச் இவர் பேட்டிங் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லா பாலுமே நான் அவுட்டாக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஷார்ட் மேக்கிங் தான் இருந்தது. பட் பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லக்கும் இருந்தது. அதை ஃபேவராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 42 ரன்ஸ் ஒரு 3 கேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 86 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த மேட்சுக்கும் ஒரு சேஃபான வீசியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா கூட கம்பேர் பண்ணல, பண்ட்டுட்ட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் 26% குறைஞ்சிருக்காரு. சின்ன டீமுக்கு அகைன்ஸ்டாக கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடுவார். ஆடுற இன்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார். பட் இந்த பிச்சு அந்த 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான பிச்சான்னு கேட்டால் கிடையாது. ஹை பேஸ்க்கு அகைன்ஸ்டாக இவர் பார்த்திங்க அப்படின்னா வீக்னஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருக்கோம். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக அவர் அடித்ததே கிடையாது. லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் சூரியகுமாரை ஸ்கிப் பண்ணுங்கள், அவர் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக விளையாண்டது கிடையாது, அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் சேம் தான். பட் இருந்தாலும் மிடில் வராரு அப்படிங்கிற ரீசன்காண்டி 7 விக்கெட் போய் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பேட்டில் இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போத் இன்னிங்ஸ்க்கும் அஸ் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சிவம் துபே. ஸோ ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர், ஸ்பின்னை மட்டும் தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆடின ஷாட்டு, அதுக்கப்புறம் ஜடேஜா ஆடின அந்த ஸ்ட்ரோக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாகவே இல்லை. வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரில, அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க, கேட்ச் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு துபே ரிஸ்கி பிக் தான். ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஹார்திக் பாண்டியா மஸ்ட் பிக். பேட்டிங்லாம் விட்டுருங்க, பேட்டிங்லாம் நமக்கு தேவையில்லை. பவுலிங் பாருங்கள், 5 விக்கெட் லாஸ்ட் 2 மேட்சஸில். ஸோ குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக அவர் எடுத்த அந்த 2 க்ரூஷியல் விக்கெட். ஃபக்கர் ஜமான் ஃபாஸ்ட் ஆடக்கூடிய பிளேயர், கூடவே ஷதாப் கானும் பார்த்திங்க அப்படின்னா அதை விட ஃபாஸ்ட் ஆடக்கூடிய பிளேயர். 2 பேரையுமே பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்து மேட்ச் அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பி கொடுத்துருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பவுலிங் வச்சு பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு சிஆர்பிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜடேஜாவா இல்லை அக்ஷர் பட்டேலா அப்படின்னா இந்த மேட்சுக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் கொஞ்சம் அதிக சான்ஸ் இருந்தாலும் ஜடேஜாவை கொஞ்சம் நீங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணலாம். 19% ஜடேஜா ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 50-60% அவர் இருந்திருக்கணும். ஸோ 19% வரைக்கும் குறைஞ்சிருக்காரு அப்படின்னா ஃபேண்டசியில் அவரோட வந்துட்டு கிட்டத்தட்ட ஜிஎல் பிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருக்கவங்களை ஜிஎல் ட்ரை பண்ண தான் டாப் ரேங்க் போக முடியும். ஸோ ஜடேஜா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. பட் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்காது, பவுலிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காது, ஃபீல்டிங் கிடைக்கும். ஸோ ஃபீல்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கேச்சஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலிங் 2 ஓவர்ஸ் இவருக்கு கிடைச்சாலுமே 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா ஒரு 10 ரன் அடித்தா கூட அக்ஷர் பட்டேல் கூட கம்பேர் பண்ணல ஒரு 67%, 19% ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேரும் சிமிலர் ரோல் தான். பட் அக்ஷர் பட்டேலுக்கு தான் ப்ரொமோஷன் அதிகமாக இந்தியா கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. என்னோட பிக் இதில் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் தான். பட் ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க ஜடேஜாவை மஸ்ட்டாக கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். 96%லாம் கிடையாதுங்க, 100% பிக் பண்ணவரெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காரு. ஸோ வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு. இந்த எக்கனாமி மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், 2.85 இந்த மாதிரி யாருக்குமே இருக்காது, என்ன தான் பவுலிங் விக்கெட்டாக இருக்கட்டுமே. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சம் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணுவாங்க 1-2 பவுலர்ஸ், பெரிய பவுலர்ஸ் டார்கெட் பண்ணி. பட் 2.85 அப்படிங்கிறதுலாம் வேறு லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணியிருக்காரு லாஸ்ட் 2 மேட்சஸாக. ஸோ ஹர்தீப் சிங் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி ஃபஸ்ட் பவுலிங் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிராஜுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரம்ப் கார்டு பிக் தான். ஒரு 2 விக்கெட் வந்து நான் பர்சனலாக சிராஜிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 49% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா சிராஜ் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியா டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பிக் தான். விராட் கோலி இல்லைனா சூரியகுமார் யாதவ் 2 பேரில் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம். ரிஷப் பண்ட் அப்படின்னு நான் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நம்ம வந்து 3 பிளேஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம் டாப் 4ல். ஸோ 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பும்ரா, ஹர்தீப் சிங் 6வது ஆப்ஷன். ஸோ 7வது ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ரிஸ்க்காக ஜடேஜா அப்படின்னு சொல்லி நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் எஸ்எஸ்வி, குல்தீப்,
யுஸ்வேந்திர சகல், சஞ்சு சாம்சன். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது தான். இல்லை வந்து பதுக்கி வைக்கிறாங்களா செமிஎஸ்க்கு, இல்லை சூப்பர் 8ல் வந்து இவரை ட்ரை பண்ணலாம் முடியும் யோசிக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் வந்தார்னா மஸ்ட்டாக ஒரு 3-4 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு குல்தீப் வந்தார்னா எஃபெக்டிவாக இருப்பார். எஸ்எஸ்வி வந்தாலுமே ரொம்ப ரிஸ்க் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து சைம் ஐபோ ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஓப்பனிங் ஃப்ளாப்பாக தான் இருந்தார். அதே மாதிரி அட்டாக்கிங்கில் போவேல எஸ்எஸ்வி விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா எஸ்எஸ்வி ஆஸ் பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது யூஎஸ்ஏவோட ஒரு பிளேயிங் 11 ஸ்டீவன் டெய்லர், மொனங் பட்டேல் கேப்டன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரி கூஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸு, ஆரன் ஜான்ஸ் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸு, நிதிஷ்குமார், கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங்கு, ஜஸ்மித் சிங்கு, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கெஞ்சிக்கு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சௌரவ் நெட்ரவல்கர், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அலிகான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் நியூ பால் போல் பண்ண பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சௌரவ் நெட்ரவல்கர், அவர் கூட கெஞ்சிக்கு. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்வான் பாபர், இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்த ரீசனுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஓவரே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு, எக்ஸலண்ட்டான பவுலர். நம்ம கூட லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிக் பண்ணியிருந்தோம். 3 விக்கெட் எடுத்திருந்தார், மேட்ச் அப்படி மாற்றி விட்டுருந்தார், ரன்ஸ் அப்படி ட்ராப் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான பவுலர். நியூ பால் பவுலர்ஸ் இவங்க தான் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அலிகான் சம்மோஸ் போல் பண்ண போகிறாரு. கூடவே ஹர்மீத் சிங் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அக்சர், ஜடேஜா, பண்ட் இந்த மாதிரியான 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசன்காண்டி இவர் ஓவர் அடிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கோரி ஆண்டர்சனுக்கு பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நியூசிலாந்து கிரிக்கெட்டர், அது இது நம்ம வந்து பிக் பண்ணுறோம். பட் அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டேங்காங்க. கொடுத்தாலும் ரொம்ப ரேராக கொடுக்காங்க. பேட்டிங்கும் வரமாட்டேங்க. வந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கான எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் ரீசெண்ட் டேஸில் பெரிய இன்னிங்ஸ் எதுவுமே ஆடலை. ஸோ அந்த வகையில் பார்க்கல நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான். டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அலிகான் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜஸ்தீப் சிங்கு போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 25% வந்து ஸ்டீவன் டெய்லர் வந்து இருக்கார். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸ்லிப்பில் ஒரு எக்ஸலண்ட் கேட்ச் வந்து பிடிச்சிருந்தார், ரிஸ்வான் கேட்சை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, பேட்டிங் மட்டும்தான். பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த வெளியில் ப்ளே பண்ணல, ஹெட்கட்லையும் ப்ளே பண்ணல. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி பிக் தான். செகண்ட் பேட்டிங்னா சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்தியன் பேஸ் அட்டாக்கு அகெயின்ஸ்டாக ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மொனங் பட்டேல் 53% லாஸ்ட் மேட்ச் எக்ஸலண்ட்டான ஒரு 50 மேட்ச்சுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்த மேட்சை ஒரு மாதிரி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன்ஸ்னாக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவர் கூட கம்பேர் பண்ணல. ஆண்டி குஷ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான பிக்காக இருக்கார். நீங்கள் டாப் 2ல் பிக் பண்ணால் மொனங் பட்டேல் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 2 பேருமே ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஆண்ட்ரேஸ் குஸ், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். 38% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேட்டர், ஹார்டு ஹிட் கிரிக்கெட்டர் கிடையாது. ஸோ மெரிட் ஆஃப் தி பால் ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ இந்தியன் பேஸ் அட்டாக்கு அகைன்ஸ்டாக ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக இதோட பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆரன் ஜான்ஸ், ஸோ 71%, இன்னும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆவார். ஸோ ஒரு 36, ஒரு 94ன்னு சொல்லி லாஸ்ட் 2 மேட்ச் எக்ஸலண்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. 2மே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வினிங் தான். குறிப்பாக ஹாரிஸ் ராஃபுக்கு அகேன்ஸ்டாக அவர் அடித்த அந்த 4வது பால் 6 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மேட்ச் அப்படியே அலைவாக வச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் சூப்பர் ஓவருக்கே போனாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஜான்ஸு ரிஸ்கி பிக்கு. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே வர போகிறார். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் அவர் கஷ்டப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ரொட்டேஷன் பிக்காக ஆரன் ஜான்ஸ்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ்குமார் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு பவுண்டரி அடித்து மேட்சை டை ஆக்குனார். ஸோ எக்ஸலண்ட் கிரிக்கெட்டர் தான், பட் ரொம்ப ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இந்த பிச்சுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய பிளேயர் தான். ஃபஸ்ட் பேட்டிங் தான் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கோரி ஆண்டர்சன் லாஸ்ட் மேட்ச் ஒன்றுமே பண்ணல. அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 3 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ பேட்டிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் மட்டும் இவர்கிட்ட வந்து சம் ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கொடுத்தாலும் ரேராக கொடுக்குறாங்க. விக்கெட்ஸ் வந்து கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க்கு. பட் பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர், பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேண்டசியில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அஸ் அ பிளேயராக சம் டீம்ஸில் ஜிஎல் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்மீத் சிங் 15% குறைஞ்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு ஒரு விக்கெட்டு, வார்ம் அப்லாம் நல்லா பவுலிங் பண்ணார். குறிப்பாக பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 3 விக்கெட்டெல்லாம் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்கியிருந்தார். ஸோ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இந்த வேர்ல்டு கப்ஸில் இல்லை. ஸோ இவரோட பவுலிங்கை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அடிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணையில் கெஞ்சிக்கே சூப்பரான பவுலர். ஸோ அவரை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஹர்மீத் சிங் ரொட்டேஷன் பிக் தான்.
ஜஸ்னீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 6% ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மட்டும் ரேர் பிக்காக ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கெஞ்சிகே. ஸோ 35% பார்த்தீங்க அப்படின்னா வேறு மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நோஸ்டூஸ் கெஞ்சிகே. ஸோ நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஒரு விக்கெட்லேருந்து 2 விக்கெட், நம்ம ஒரு விக்கெட் எடுத்தாலே இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏ டீம்லேருந்து ட்ரீம் டீமில் வந்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விக்கெட்லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் மேட்சே பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்காரு. சௌரவ் நெட்ரவல்கர் 64% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான பவுலரு, இந்தியன் பிளேயரு, அண்டர் 19 ஆடிருக்காரு. 29 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 29 மேட்சஸில் T20s எடுத்திருக்காரு. எக்கனாமி 6.62 நல்லா இருந்திருக்கு. ஹெட்விட் வினியில் ப்ளே பண்ணல. ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாரு. 2 விக்கெட் வரைக்கும் ஃபஸ்ட் போலிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு அலிகான் 17%. ஸோ கொஞ்சம் டீசெண்டாக போலிங் பண்ணிருக்காருன்னு சொல்லி எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் நம்மளாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கில் தான் போயிருந்தோம். ஸோ அலிகான் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போலிங்னா சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுங்க, மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏ டீமில் வந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மொனங் பட்டேல் டபுள் ஆப்ஷன் வச்சு மட்டும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த 2 பேரை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மொனங் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி போய்க்கிறோம். ஆண்ட்ரி கோஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோரி ஆண்டர்சனு, ஸோ கெஞ்சிகே, நெட்ரவல்கர். ஸோ 5 பிளேயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப் ப்ளஸ் ரிஸ்க்காக வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்னா ஹர்மீத் சிங் தான். ஸோ சம்டீம்ஸில் அவரை வந்து நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஆரன் ஜோன்ஸ்னு போனீங்கன்னா சேஃபு, நிதிஷ்குமார்னு போனீங்கன்னா ரிஸ்கி. ஸோ நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லி நான் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் யூஎஸ்ஏவோட பிளேயிங் லெவனில் இல்லாத பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் நிஷாங்க் பட்டேல் மட்டும்தான் குவாலிட்டியான பவுலரு. பட் ஆச்சு ஹர்மீத் சிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு இவரை பிக் பண்ணுவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். சேம் லெவனில் தான் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ்லேருந்து யாரும் வரதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. கேப்டன்ஸ் கேரன் ஆப்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித், விராட், ஹர்திக் பாண்டியா, பும்ரான்னு சொல்லி 4 இந்தியன் பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. சேஃபான கேப்டன் மீண்டும் ஹர்திக் பாண்டியா தான். சேஃபான வைஸ் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா தான். இதே ஒரு காம்போவில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், கெஞ்சிகே, ஹர்ஷ்தீப் சிங். சூரியகுமார் யாதவ் ரிஸ்காக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணையில் ஒரு 30+ ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ட்டு போத் இன்னிங்ஸுமே சிவிசி. கெஞ்சிகே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் போலிங் பண்ணுறாங்க யூஎஸ்ஏ அப்படின்னா சம் டீம்ஸில் ரேராக ஒரு விசி ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போலிங் கூட ரொட்டேஷன் பிக் தான். ஸோ நல்ல பிக் தான். போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சிவிசி ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கு ஃபஸ்ட் போலிங்கில் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 75 to 100% ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. 4 பிளேயர்ஸ் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. பட் 6மே பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய 6 பிளேயர்ஸுமே மேட்ச் வின்னர்ஸ் தான். பட் இதில் வந்து 4 பிளேயர்ஸ்லேருந்து அதிகபட்சம் 5 தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் விக்கெட் அப்படிங்கிற ரீசன் காண்டி ஹர்ஷ்தீப் சிங்கு, பும்ரா, ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேருமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டாப் 3ல் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 5 பேர் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். ஒருத்தரை மட்டும் அதில் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. 50 to 74% பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், கோரி ஆண்டர்சனு, நெட்ரவல்கர் கூட கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவார். பட் மொனங் பட்டேல் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த 3 பிளேஸ்லேருந்து நீங்கள் 2 பிளேஸ் பிக் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 பிளேஸ் அக்ஷர் பட்டேலும் கோரி ஆண்டர்சனும். இன்கேஸ் உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் வேண்டாம் ஜடேஜான்னு போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டே ஒருத்தர் கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆரன் ஜோன்ஸாக நெட்ரவல்கரான்னு கேட்டால் நெட்ரவல்கர் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவராலாக இதுலேருந்து ஒரு 2 பிளேஸ்லேருந்து 3 பிளேஸ் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 25 to 49% பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் நான் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சிராஜ் வந்தால் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சிராஜும் மஸ்ட்டாக அவங்க டீமில் ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா, துபே இதில் அதிக வாய்ப்பு ஜடேஜாவுக்கு இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜடேஜா இம்பார்ட்டன்ட் பிக்ஸு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார், ஸோ அலிகானு, ஹர்மீத் சிங்கு, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்னீத் சிங். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேட்டர், கொஞ்சம் டீசெண்டாக ஒரு 30 ரன்ஸ் அடிப்பாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹர்மீத் சிங். ஸோ இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேஸ் டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஆரன் ஜோன்ஸு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோரி ஆண்டர்சன், பாண்டியா, அக்ஷர் பட்டேல், பவுலர்ஸில் பும்ரா, சிராஜ், நெட்ரவல்கர், ஹர்ஷ்தீப் சிங்கு. ஒரு பேஸ் டீம், நார்மலான ஒரு பேஸ் டீம் தான். ஹர்திக் பாண்டியா கேப்டன், விசி பார்த்திங்க அப்படின்னா பும்ரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான பிளேயிங் லெவனு, பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ட் பிக்ஸு, லோ பர்சன்டேஜ் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா
நம்ம சேனல் மாதிரி ஒரு 5-6 ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம சேனல் இந்த பர்டிகுலர் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை போஸ்ட் பண்ணுவோம். நம்ம பர்டிகுலர்லி தமிழில் நிறைய பேசியிருப்போம். ஸோ ப்ராப்பராக பண்ணுவோம். நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். தப்பான சேனல்ஸில் ஜாயின் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை கேட்டு இழக்காதீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம சேனல்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.